சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ஸ்ருதியை போயிட்டு பார்க்குறாங்க. எப்படியோ மீனா ஒரு வழியாக நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நான் வந்துட்டேன் ஸ்ருதி, நீங்கள் எப்போ வரலான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அது என் கையில் எங்கே இருக்குது, ரவியோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு இப்படியும் அந்த நீத்து வந்து திருந்த போகிறதே கிடையாது. அந்த நீத்துவுக்காக நீங்கள் எதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிச்சுக்கிறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் அந்த நீத்துக்கு பலமே. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வாங்க. அந்த நீத்து முன்னாடி ரவியை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. அதுக்கப்புறம் யாரை நினச்சாலையும் உங்களையும் ரவியும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மீனா. ஆனால் என்ன பண்ணுறது, சோஷியல் மீடியாவிலலாம் இந்த நீத்து தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சுட்டா. அதனால தான் மீனா நான் வரணும்னு நினச்சா கூட அது வந்து என்னை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலையும் சரி, ஆனால் நீங்கள் ரவியோட சேரத்தான் சரின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விடுங்க மீனா, அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஆமாம், இந்த ரோகிணி தான் பண்ணியிருப்பான்னு நம்ம ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தானே. ஆமாம், கடைசியில் அந்த ரோகிணி தான் இவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியும் மீனாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோகிணியை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.